சஞ்சய் கிருஷ்ணா யூடியூப் சேனலில் நான் இன்றைக்கி வந்து வெஜிடேரியன் சால்னா செய்ய போகிறேன். பாண்டிச்சேரி மாடல் இது இன்றைக்கி செய்ய போகிறேன். அதுக்கு தேவையானது எல்லாம் செஞ்சு காட்டுறேன். இப்போ வந்து அடுப்பத்தை வச்சு வானலை வச்சாச்சு. அதுக்கு தேவையானது கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கணும். மலாட்டு எண்ணெயில் செய்கிறேன். சுத்தமான எண்ணெய் தான் இது. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இதுக்கு தேவையானது ஒரு 3 காஞ்ச மிளகாய், 3 கொஞ்சம் இந்த அளவுக்கு ஒரு 3 ஸ்பூனு மல்லி, காஞ்ச மல்லி, கொத்தமல்லி. அதுக்கப்புறம் இதிலே எல்லாமே போட்டுடலாம். பட்டை, லவங்கம். பட்டை வந்து ஒரு 2 பீஸு தாளிக்கிறதுக்கு வேணும். இதில் வந்து ஒரு 2 பீஸு இது வந்து எல்லாம் அரைக்கிறதுக்கு. இது வந்து ஒரு 2 பட்டை, லவங்கம் வந்து ஒரு 5, ஏலக்காய் ஒரு 3 ஏலக்காய், அப்புறம் வந்து மிளகு ஒரு 1/2 டீஸ்பூனு, ஜீரகம் ஒரு 1/2 டீஸ்பூனு. இது வந்து பெருஞ்சீரகம் கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம், இது கொஞ்சம் 2 டீஸ்பூன். இதை நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் இது வந்து வதக்கிட்டு செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். அதனால் வதக்கி செய்கிறேன். இது வந்து பரோட்டா, சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்கும் சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். கோதுமை தோசைக்கும் நல்லாயிருக்கும். இப்போ இது போதும் வதங்குது. இப்போ வந்து அடுப்பை ஸ்லோ பண்ணிவிட்டு இதை எடுத்துடலாம். இந்த எண்ணெயிலே எல்லாத்தையும் வதக்கணும். பூண்டு, இஞ்சி எல்லாமே வதக்கி செய்யணும். பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகா இது உடச்சிட்டு ஒரு 50 இஞ்சி, 2 பூண்டு, ஒரு 6 பச்சை மிளகா. இது கொஞ்சம் காரம் கம்மி தான், அதனால் 6 பச்சை மிளகா அப்படியே உடச்சி போட்டுங்க. எல்லாம் வெடிக்கும். ஒரு 6 பச்சை மிளகா, 2 பூண்டு, 50 இஞ்சி. இது எல்லாத்தையுமே நம்ம வந்து அரைச்சி தான் போட்டால் வாசனையாக இருக்கும். வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கிட்டு கொஞ்சம் பட்டை லவங்கலாம் மேலே போட்டு வதக்கிட்டு அதுக்குள்ளே இந்த மசாலாலாம் நம்ம ரெடி பண்ணிடணும். இந்த சால்னா சூப்பராக இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாத்துக்கும் சாப்பிட்லாம். இது வெஜிடேரியன் தான் இருந்தாலும் இதே மெத்தட் தான். நம்ம சிக்கன், மட்டன் எல்லாமே போட்டுக்கலாம். அது பேர் போகிறதா இருந்தால். இதுலேயே இந்த முந்திரி பருப்பு போட்டுருக்கோம். 6 முந்திரி பருப்பு இதையும் வதக்கலாம். இது வந்து கொஞ்சோண்டு கசகசா கொஞ்சம் தண்ணி ஊற்றி வைக்கிறேன். நம்ம வந்து தேங்காய் ஒன்றும் காட்டில் 1/2 மூடி தேங்காய் போடணும். அது கூட இதை அரைக்கலாம் எல்லாம். இப்போ தண்ணி போட்டு இது ஊறினா கொஞ்சம் நல்லா இருக்கும். வெறும் மிளகாத்தூள் கொஞ்சம் போடணும். ஏன்னா காரத்துக்கு கொஞ்சம் போடணும். இப்போ 3 மிளகா தான் போட்டிருக்கேன். பச்சை மிளகாய் கொஞ்சம் காரம் கம்மி. கரெக்டாக இருக்கும். இந்த அளவு போடுறது எல்லாமே கரெக்டாக இருக்கும். எண்ணெய் ரொம்ப தேவையில்லை. கொஞ்சம் ஒரு ஸ்பூன் போட்டு வச்சுக்கலாம். பாருங்கள், எண்ணெயே இல்லை பாருங்கள். கரெக்டாக இருக்கும். நம்ம தாளிக்கக்குள்ளே தான் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றணும். நீங்கள் எண்ணெய் வேணாலும் செய்யுங்க. எண்ணெய் வந்து மாற்றி செய்யுங்க. ஒரே எண்ணெய் செய்யாதீங்க. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வெங்காயம் தக்காளி வதக்கணும். இப்போ வந்து 1/4 கிலோ வெங்காயம், 1/4 கிலோ தக்காளி. அதில் வந்து நான் பாதி வந்து இதை அரைக்கிறதுக்கு எடுத்துருவேன். பாதி வெங்காயம், பாதி தக்காளி. ஆனால் 1/4 கிலோ வெங்காயம், 1/4 கிலோ தக்காளி. இப்போ இது 1/4 கிலோ வெங்காயம். இதில் வந்து நான் பாதி போட்டுக்கிறேன். பாதி வெங்காயம். பெரிய வெங்காயமாக போட்டுங்க. இந்த சால்னாக்கெல்லாம் பெரிய வெங்காயம் தான் போடுவாங்க. பெரிய வெங்காயமாக போட்டுங்க. இது நல்லா வதக்கணும். இது நல்லா வதங்கின உடனே இது வந்து சும்மா கொஞ்சம் புதினா தழை, சும்மா இந்த அளவுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை, கொஞ்சம் கருவேப்பிலை. இதிலே நல்லா வதக்கிட்டு இருந்தால் சூப்பராக இருக்கும்.
நம்ம வதக்கிறதுல தான் இருக்குது. நல்லா வதக்கிட்டு நீங்கள் அரைச்சிங்கன்னா அது வந்து மணமாக இருக்கும். நல்லா இது வதக்கணும். வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி அப்புறம் தலைங்கெல்லாம் போட்டு வதக்கிட்டு இப்போ வந்து இந்த பொட்டுக்கடலை நான் வேறு ஒரு வானலில் கொஞ்சம் வெறுமையாக வதக்கணும். இதை லைட்டாக இந்த மல்லாட்டை பயிறு சும்மா ஒரு டிப்புல இருந்தால் போதும். மல்லாட்டை பயிறு கொஞ்சம் தான், ஒரு 2 ஸ்பூனு சால்னாவுக்கு மல்லாட்டை பயிறு போடணும். அப்போ தான் அந்த கடை வாசனை வரும், சூப்பராக இருக்கும். பொட்டுக்கடலை வந்து 3 ஸ்பூனு, கொஞ்சம் மல்லாட்டை பயிறு கொஞ்சம் ஒரு 2 டீஸ்பூன் அளவு தான் அந்த மல்லாட்டை பயிறு. இதை வறுக்கணும். இது பச்சையாக இருக்குது, இதை வறுக்கணும். இது லைட்டாக வறுக்கணும். இது தேங்காய் இதெல்லாம் அரைக்கணும். எல்லாமே அரைச்சி செய்யணும். வெங்காயம் வந்து பாதி எடுத்து வச்சுக்கிறேன்ல, அந்த வெங்காயம் தக்காளி கொஞ்சம் அது கூட கொஞ்சம் பட்டை லவங்கெலாம் போட்டு தாளிக்கணும். இதெல்லாம் அரைச்சி ஊற்றி நல்லா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். இப்போ தக்காளி, இது 3 தக்காளி, பெரிய தக்காளி 1/4 கிலோ இருக்கும். இதில் வந்து நான் பாதி தான் போடுறேன். இதை பாதி வந்து வதக்கலாம். பாதி வெங்காயம் நல்லா வதக்கிட்டு இப்போ தக்காளி தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு போடும், சீக்கிரம் வதக்கி. இதுக்கு தேவையானது மஞ்சள் தூள் கொஞ்சம். நான் மஞ்சள் தூள் சொல்லலை, ஆனால் மஞ்சள் தூள் கண்டிப்பாக போடணும். இப்போ நான் செய்கிற அளவு ஒரு 8 பேர் சாப்பிட்லாம். 8 பேர் 10 பேர் கூட தாராளமாக சாப்பிட்லாம். நீங்கள் வந்து ஒரு 4 பேர் 5 பேருமே இதில் அப்படியே பாதி பேர் அப்படியே குறைச்சிங்க. ஒரு 150 வெங்காயம், 150 தக்காளி இதில் போகிறது அத்தனையும் கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஒரு 4 பேர் 5 பேர் செய்யணும். ஆனால் இப்படி நான் அது சூப்பராக இருக்கும். நம்ம செஞ்சு எப்படி வச்சு சூடு பண்ணி பார்த்தா சூப்பராக இருக்கும். இது மீறாது. இப்படி செஞ்சால் நம்ம எல்லாமே சாப்பிடுவோம். வேலையாயிடும். இப்போ இது வந்து புதினா, இது பாருங்க, கொஞ்சம் ஒரு புடி புதினா, கொஞ்சமாக கருவேப்பிலை, இதெல்லாம் அரைச்சி வச்சுட்டு வாசனை நல்லா தான் போடுறேன். கொஞ்சோண்டு மல்லித்தழை. இந்த கருவேப்பிலையை நம்ம தாளிக்கிறதுக்கு வச்சுக்கலாம். இதை அதில் அரைச்சி ஊற்றினா நல்லா மணமாக இருக்கும், சாப்பிட சூப்பராக இருக்கும். இப்போ இது நல்லா வதங்கிட்டு, இது இந்த அளவுக்கு வதங்கினா போதும். நல்லா வதங்கிட்டு பாருங்க. இதை ஆற வச்சுட்டு எல்லாத்தையும் அரைக்கணும். அதுக்குள்ளே நான் தாளிக்கிறேன். இன்னும் வந்து பொட்டுக்கடலாம் வந்து கொஞ்சம் வறுக்கணும். வெறுமையாக தான் வறுக்கணும். அதெல்லாம் இந்த கழுவிட்டு அப்படியே வறுத்து இது வந்து பொட்டுக்கடலை இப்போ வறுக்கிறேன். பொட்டுக்கடலை வந்து லைட்டாக வறுத்தா போதும். இப்போ இது லைட்டாக வறுத்தா போதும் பொட்டுக்கடலை. இப்போ மல்லாட்டை பச்சை மல்லாட்டை அதனால வறுக்கிறேன். நல்லா வறுத்தது இருந்தால் நம்ம அப்படியே போட்டுக்கலாம். இப்போ வந்து இதெல்லாம் இதாக இருக்குது. இப்போ இந்த மசாலா எல்லாம் அரைக்கணும். மல்லி, கொத்தமல்லி, மிளகு, சீரகம் இது எல்லாம் இதுக்கு வறுத்து வச்சுக்கணும், அரைக்கணும். பட்டை லவங்கெல்லாம். அடுத்தது வந்து இந்த பொட்டுக்கடலை இது எல்லாத்தையும் அரைக்கணும். அப்புறம் வதக்கி வச்சுக்கிற இந்த இது இதெல்லாம் வறுத்து வச்சுருக்கேன். தேங்காய் வந்து வதக்க தேவையில்ல, அப்படியே அரைச்சா தான் அது பால் நல்லா மணமாக இருக்கும். அதை நம்ம வந்து வறுக்க தேவையில்ல. இப்போ தேங்காய் வந்து அரை மூடி தேங்காய். இப்போ பொட்டுக்கடலை இதெல்லாம் அடுத்த வானலை வச்சு இப்போ அதுக்கு தேவையானது இது எல்லாத்தையும் அரைச்சிட்டு அடுத்தது நம்ம தாளிக்கலாம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இது எல்லாத்தையும் அரைக்கணும். இதில் வந்து தனியா, மிளகா, பட்டை, லவங்கம், ஏலக்காய், பெருஞ்சீரகம், கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் ஜீரகம் இது எல்லாத்தையும் வறுத்து வச்சுருக்கேன். இதை அரைக்கணும். அடுத்தது வந்து இதில் வந்து முந்திரி பருப்பு, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் இது 4 வதக்கி வச்சுருக்கேன். இது வந்து வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி தழை, புதினா தழை, கொஞ்சம் கருவேப்பிலை இதை வதக்கி வச்சுருக்கேன். இது வந்து பொட்டுக்கடலை கொஞ்சம்
அதான் 3 ஸ்பூன் சொன்னேன் பொட்டுக்கடலை, ஒரு 2 ஸ்பூன் மல்லாட்டை பயிறு, தேங்காய் அரை மூடி, இதெல்லாம் இப்போ அரைக்கணும். கொஞ்சம் கசகசா வச்சுருக்கேன் பாருங்கள், கொஞ்சம் ஊற வச்சு வச்சுருக்கேன். இதெல்லாம் அரைக்கணும். இது தேங்காய் கூட அரைச்சிடலாம். இதெல்லாம் தேங்காய் கூட அரைச்சிடலாம். இந்த பட்டை லவங்கம் தாளிக்கிறதுக்கு வச்சுருக்கேன். இது மட்டும்தான் வானலில் வச்சுட்டேன். இப்போ அதுக்கு தேவையானது எண்ணெய் ஊற்றலாம். இப்போ கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கணும், அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். தேவையானது நீங்கள் ஊற்றிக்கணும். இப்போ வந்து அதே போல் வந்து 2 பட்டை தாளிக்கணும், 2 ஏலக்காய், 2 லவங்கம் அதுக்கு வச்சுருந்தது கொஞ்சம் இதுக்கு எடுத்துட்டேன். பெருஞ்சீரகம் அதுமாரி தான் கொஞ்சம் எடுத்து தாளிக்கணும். பிரிஞ்சி இலை, நல்லா பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை பொரிஞ்சிடுச்சு. இப்போ கருவேப்பிலை போடலாம். அடுத்தது வெங்காயம், அந்த 4 கிலோவில் பாதி தக்காளி, அதுமாரி 1/4 கிலோவில் பாதி, 3 தக்காளி, பெரிய தக்காளி. இப்போ எல்லாம் அரைச்சிக்கணும். தேங்காய், கசகசா, வதக்கணும், எல்லா ஐட்டமும் இதில் அரைச்சாச்சு. இது கூட கொஞ்சம் வெறும் மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டால் போதும். ஏன்னா இதில் எல்லாம் சேர்த்துட்டேன், கொஞ்சம் போடணும். ஆனால் இதுக்கு போட்டுக்கிற காரம் எல்லாத்துக்கும் கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த அளவு நான் செய்கிறது 10 பேர் கரெக்டாக சாப்பிடலாம், தாராளமாக சாப்பிடலாம். நான் இப்போ செய்கிற அளவு 10 பேர் சாப்பிடலாம். நீங்கள் ஒரு 5 பேர் இருந்தீங்கன்னா இதில் எல்லாம் பாதி போடுங்க. ஆனால் தேங்காய் மட்டும் அரை மூடி போட்டுக்கங்க, அப்போ வந்து கரெக்டாக இருக்கும். கசகசா, பெருஞ்சீரகம் இதெல்லாம் இதே அளவு போட்டுக்கங்க. முந்திரி பருப்புலாம், வெங்காயம் தக்காளிலாம் கொஞ்சம் குறைச்சிருங்க. நம்ம அரைச்சி ஊற்றினா கொஞ்சம் அதிகமாக தான் ஆகும், அப்போ தான் அது கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். அதனால் இதெல்லாம் அரைச்சி ஊற்றி தான் செய்யணும். ஆனால் இந்த மெத்தடு செய்யுங்க, சூப்பராக இருக்கும். இப்போ அரைச்சிக்கிற மெத்தடு இதே தான். இப்போ கார்த்திகை மாதம் ஒரு சிலர் சாப்பிட மாட்டாங்க, அதனால வெஜிடேரியன் செய்கிறேன். இதே வந்து மட்டன், சிக்கன் செய்கிறோம்னா இந்த இதுலேயே வந்து சிக்கனாக இருந்தால் இதுலேயே நல்லா வதக்கிட்டு இந்த மசாலா எடுத்து ஊற்றிடலாம். மட்டனாக இருந்தால் வேக வச்சு போட்டு அப்படியே செய்வேன். இதே மெத்தடு தான். இதில் வந்து போடலாம், அதில் போடுறோம், அவ்வளோதான். இதே மெத்தடு தான். இப்போ வந்து வெஜிடேரியன்றதால இந்த கறி மசாலா இது போதும். ஆனால் நீங்கள் சிக்கன் செஞ்சாலும் மட்டன் செஞ்சாலும் அது கறி மசாலா கொஞ்சம் கண்டிப்பாக நீங்கள் போடணும். மட்டனுக்கும் போடணும், சிக்கனுக்கும் போடணும். அது ஒரு டீஸ்பூன் அளவு போட்டிங்கன்னா அது வாசனையாக இருக்கும். அதனால் அது மட்டும் தான் போடணும். இது கறி தான். அந்த மசாலா தூள் கொஞ்சம் கறி அப்படியே கழுவி போட வச்சுருக்கோம். இப்போ நல்லா வெங்காயம் வதங்கிட்டு போடணும். இப்போ தக்காளி போடணும். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு போடணும். இப்போ நம்ம தக்காளி போட்டுக்கலாம். இதுக்கு நம்ம கறி மசாலா எதுவும் போட தேவை. ஏன்னா நான் பட்டை, லவங்கம், ஏலக்காய் எல்லாமே வந்து தூள் பண்ணிட்டேன்ல, அதனால தேவையில்லை, எல்லாமே அரைச்சிட்டேன். இதுக்கு தேவையான வாசனை இது போதும். ஆனால் நீங்கள் மட்டன், சிக்கன் போடுறதா கறி மசாலா போட்டு தான் செய்யணும். அது வாசனை கொடுக்கும், வேறு ஒன்றும் இல்லை. அதை வதக்கணும், இந்த வெங்காயம் தக்காளியோட வதக்கணும், அதை போடணும், அவ்வளோதான். பிரிஞ்சி எல்லாம் 2 போட்டிருக்கேன். நான் உங்ககிட்ட சொல்லலை, மறந்துட்டேன். பிரிஞ்சி இலையும் போடணும். இந்த பாசிலாம் போட்டால் போடலாம், போடணும்னு கிடையாது. போட்டால் போடலாம், இல்லைன்னா தேவையில்லை. அதுக்கப்புறம் நான் தேவையான உப்பு போட்டுப்பேன். இது தக்காளி நல்லா குழம்புனா அவுத்து தான் போடும். அந்த தக்காளி, வெங்காயம் நல்லா வதங்கிறதுலாம் அந்த குழம்பு போட்டால் தான் உங்களுக்கு குழம்பு வந்து நல்லா கெட்டியாகும். நல்லா வதங்கணும். நல்லா வதங்கினோடனே இதை அப்படியே கரைச்சி அதில் ஊற்றி நல்லா கொதித்த உடனே கொஞ்சோண்டு கொத்தமல்லி தூள் வந்து தூவி அப்படியே இறக்கிட்டு விடுதான். தழை, கொத்தமல்லி தழை. இந்த குழம்பு நல்லா மணக்கும். எத்தனை இறக்கி வச்சா பரோட்டா, சப்பாத்தி, இட்லி எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். இது வந்து ஹோட்டல் மாஸ்டர் சொல்லி கொடுத்துருக்கான். இந்த மெத்தட் செய்யுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இதே வந்து மிளகாத்தூள் இது நான் போட்டுக்கிறது காரம் பத்தாது, அதனால் வந்து 2 டீஸ்பூனு இதுக்கு மிளகாத்தூள் கண்டிப்பாக போடணும்.
2 ஸ்பூன் போடு. காரம் வந்து இது கரெக்டாக இருக்கும். நல்லா வதங்கிட்டு இப்போ எடுத்து இப்போ ஊற்றிடலாம் குழம்பு. தேவையான தண்ணி, ரொம்பவும் தண்ணி வைக்கக்கூடாது, ரொம்பவும் கட்டியாக இருக்க தேவையில்ல. தேவையான தண்ணி நம்ம ஊற்றிக்கலாம். அதெல்லாம் ரெடி. நல்லா கொதிச்ச உடனே ஏற்கனவே உப்பு போட்டிருக்கேன். இப்போ இந்த உப்பு கரெக்டாக இருக்கும். நல்லா கொதிக்கணும். ஒரு மூடி போட்டு நல்லா கொதிக்க வச்சு. சால்னா வந்து நல்லா கொதிக்குது. நல்லா கொதிக்கணும். ஒரு அரை மணி நேரமாவது கொதிக்கணும். அப்போ தான் அந்த பச்சை வாடை எல்லாம் போயிடும். வடிக்கு தான் போட்டிருக்கோம், இருந்தாலும் நல்லா கொதிக்கணும். கொஞ்சம் நேரத்துக்கு கொஞ்சம் நேரம் கிண்டி விடுங்க. ஏன்னா திக்காக இருக்குல்ல, நம்ம அரைச்சி ஊற்றணும் குழம்பு தானே. அதனால் கொஞ்சம் நேரம் கிண்டி விடணும். இந்த பொட்டுக்கல்ல மலாட்டை பேரி எல்லாம் போட்டிருக்கோம்ல, அதனால் கிண்டி விடணும். அப்படி பிடிக்காம ரொம்ப நேரம் இல்லை, கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுடலாம். அதுக்கப்புறம் கிண்டணும். அப்படியே விட்டுடலாம், கிண்டணும். இப்போ நல்லா வதக்கி விட்டு, ஆனால் ஒரு அரை மணி நேரம் இந்த குழம்பு மட்டும் நல்லா கொதிக்க வச்சு இறக்குனா தான் நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம இறக்கிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இறக்கி ஊற்றிக்கலாம். அப்புறம் சால்னா ரெடி ஆகிடுது. இது செய்யுங்க, செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது மேலே அப்படியே கொத்தமல்லி தழை தூவி விட்ருங்க, வாசனையாக இருக்கும். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.